16 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை நாம் பார்க்கிறோம். சுதந்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது அதில் பல வகையான காரியங்கள் அடங்கி இருக்கு, பல விதமான ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு இடம் கிடைப்பது கூட ஒரு சுதந்திரம். நேர்த்தியான இடம் கிடைப்பது விசேஷமான ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. இங்கே இந்த நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துல என்று சொல்லும் பொழுது அதுவே ஒரு சிறப்பான சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சுதந்திரம் என்றால் நாம் நிலத்தை சொல்லலாம், வீட்டை சொல்லலாம். பொதுவாக உலக பிள்ளைகள், உலகத்தார் வீட்டையும் நிலங்களையும் தான் சுதந்திரம் என்று சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வீடு, நிலம் இதுவும் தான் சுதந்திரம். இதை தவிர்த்து பிள்ளைகள் நமக்கு ஒரு சுதந்திரம். அல்லேலூயா, பிள்ளைகள் நமக்கு சுதந்திரம். அதே போல தேவ பிள்ளைகளுக்கு சிரேஷ்ட புத்திரம் ஒரு சுதந்திரம். அதோடு கூட ஒரு தேவ பிள்ளைக்கு, அதுவும் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தேவனே அவர்களுடைய சுதந்திரம். ஆசாரிய ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய தகன பலி தான் அவர்களுக்கு சுதந்திரம். தேவனும் அவர்களுக்கு சுதந்திரம், அவருடைய தகன பலியும் அவர்களுக்கு சுதந்திரம். இதை குறித்து நாம் தெளிவாக கொஞ்சம் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இந்த சிறப்பான சுதந்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் கிடையாது. தாவீது தன் வாழ்க்கையில் ஒரு சிறுமியும் எளிமையுமானவன். தாவீதுக்கு ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, செல்வம் கிடையாது, பதவியோ பட்டமோ அந்தஸ்தோ அவங்க சொந்த வீட்டிலேயே ஒரு மதிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட தாவீதுக்கு நேர்த்தியான இடத்துல பங்கு கொடுத்து சிறப்பான சுதந்திரத்தை தேவன் தரக்கூடுமானால், ஏன்னா தாவீதை ஒருத்தரும் மதிக்கல. தாவீதை அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பிவிட்டாங்க. மற்ற எல்லா பிள்ளைகளும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அரசாங்க உத்தியோகம், சொந்த தொழில் அப்படின்னு அவங்க இஷ்டம் போல வேலை செய்து வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஈசாயுடைய வீட்டுக்கு வரார். அவர்களோடு விருந்து சாப்பிட வேண்டும். ஏன்னா தேவன் சொல்லி அனுப்புகிறாரு, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரரில் நான் ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்த போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் லைனாக கொண்டு வரார் தகப்பன். அதில் இல்லாதவன் யாருன்னா தாவீது மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க. தாவீது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு காட்டிலையும் மேட்லையும் மலையிலையும் பள்ளத்தாக்குலையும் ஆடு மேய்ச்சி அதனுடைய பலனை கொண்டு வந்து சேர்த்து அவன் வீட்டை காப்பாற்றுறான். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு தாவீது. ஆனால் அவனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. அவனுக்குன்னு குடும்பத்தில் ஒரு பங்கும் பாத்தியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் பார்த்தாரு, அப்படிப்பட்டவனுக்கு தான் நான் சுதந்திரம் தரேன்னு சொல்லி நேர்த்தியான இடம் எங்கன்னா எருசலேம். அதுவும் எருசலேம் மட்டும் இல்லை, அரண்மனை. அதில் அந்த எருசலேம் இஸ்ரவேலிலே நேர்த்தியான இடம் எருசலேம். அந்த எருசலேம்ல நேர்த்தியான இடம்னா அந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரண்மனை.
அங்க ஆண்டவர் பங்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டுறேன், அவன் எனக்காக ஒரு வீட்டை கட்டணும்னு நினைச்சானே அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு வீடெல்லாம் கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் எனக்கு வீடு கட்டுவான், நான் உனக்கு வீடு கட்டுறேன், நீ இப்படி நினைச்சதுனால நான் உனக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி தேவனே தாவீதுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். நல்ல வீட்டை, அரண்மனையை கட்டி கொடுத்தார். அதுதான் சிறப்பான ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா. தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்க வீடு உங்களை புறக்கணிக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை புறக்கணிக்கலாம், ஆனா தேவனே நமக்கு சுதந்திரம் கொடுத்தா அதுதான் சிறப்பான சுதந்திரமா இருக்கும். அதை ஒருவரும் பறித்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்துல ஏசாயா 61:7 வாசிப்போம். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த வெட்கம்? அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, அவங்கள யாரும் மதிக்க ஆள் இல்லை. அப்படி ஒரு சுதந்திரம் இல்லாதவங்க தான் வெட்கப்படுவாங்க. ஒரு வீடு இல்லாதவங்க. ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க நிறைய நகை வச்சில்லைன்னா கூட உங்களை மதிக்க மாட்டாங்களாம். அப்படியா? உண்மையா சொல்லுங்க. இருக்கும்ல. சிலர் கேட்பாங்க, நீங்க எத்தனை சவரம் வச்சிருக்கீங்க? நான் 150 சவரம் வச்சிருக்கேன்பாங்க. இல்லை கிலோ கணக்கில் கூட தங்கம் வச்சிருப்பாங்க. நான் ஒரு 2 வச்சிருக்கேன்னா அவன் மதிப்பாங்களா? இல்லை 10 வச்சிருக்கேன்னா கூட 150 எங்க இருக்கு? 5 10 எப்படி இருக்கு? அப்போ அதை வச்சு கூட ஜனங்க மதிக்கிறாங்க. அப்போ அப்படியானால் இங்கே யாருக்கு தேவன் சுதந்திரத்தை தருகிறார்? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. யாரெல்லாம் வெட்கப்பட்டு போனாங்களோ, நீங்க வெட்கப்பட்டு போனவங்களா இருந்தா கவலையே படாதீங்க. தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார்? இரட்டத்தனியான பலன். உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன். இரட்டத்தனியான பலன்னா இரட்டிப்பான சுதந்திரம். ஒரு சுதந்திரமே இல்லை. வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்களை யாரும் மதிக்கல, ஆனா தேவன் இரட்டிப்பான சுதந்திரத்தை நமக்காக வச்சிருக்கிறார். இரட்டத்தனியான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக வெட்கப்படுறவங்க லட்சையா, அதாவது லட்சை அடைந்தவங்க, அதுக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய பாகத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுவோம். அதோடு கூட அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம். இப்போ ஒரு வீடு வாசலே இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டையும் கொடுத்து இன்னொரு வீட்டையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அது போல இரட்டிப்பான சுதந்திரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரப்போகிறார். நீங்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? வெட்கம் அடைந்து கொண்டிருக்கிறீங்களா? லட்சை அடைந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இரட்டிப்பான சுதந்திரத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர் நமக்காக சொல்லுகிறார். இந்த சுதந்திரம்லாம், இந்த சிறப்பான சுதந்திரம் அல்லது நேர்த்தியான சுதந்திரம் அல்லது இரட்டிப்பான சுதந்திரம், இதெல்லாம் யாருக்கு? 37 சங்கீதம் 18 வசனத்தை வாசிப்போம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் உத்தமர்களாய் இருந்தா அது மட்டும் போதும். அந்த உத்தமர்களா நாம் இருக்கிறதுனாலேயே தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? நம்முடைய நாட்களை அறிந்திருக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு செய்வார். அதுதான் நம்முடைய தேவ பிள்ளைகள் உத்தமர்களா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வேலை. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். உத்தமர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள்.
அதாவது இந்த உலகத்துல உத்தமனா இல்லையான்னு தான் யோபு ஆண்டவர் சோதனைக்கு அனுமதி கொடுத்தார், பிசாசு சோதிக்கிறது. அவன் உத்தமன் அப்படின்னு பிசாசு தெரிஞ்சுக்கிட்ட உடனே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியல. இதுவரைக்கும் ஒரு சுதந்திரம் இருந்திருக்கும், இப்ப டபுள் சுதந்திரம், எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்படிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தமர்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சில நாட்களிலே சத்துரு நம்மளை சோதிப்பதற்கு கூட தேவன் அனுமதி கொடுப்பார். ஆனா நாம் உத்தமர்களா அதில் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னா நமக்கு தான் சுதந்திரம். சும்மா சாதாரண சுதந்திரம், டபுள் சுதந்திரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோபுக்கு அப்படிதான் தேவன் கொடுத்தார். முதல்ல 5000 ஒட்டகம் இருக்குன்னா இப்ப 10,000 ஒட்டகம். அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி யோபை ஆசீர்வதிச்சார். அதோடு கூட தேவ பிள்ளைகளுக்கு இந்த நிலங்கள் இது போல சுதந்திரம் அல்லாமல் தேவன் இன்னும் பல சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், உபாகமம் 21:17 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். சிரேஷ்ட புத்திரம் என்று சொன்னால், வீட்டில் நீங்கள் முதல் பிறந்திருந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சுதந்திரம் கிடைக்கும். தேவன் வச்சிருக்கிற நியமங்கள் அதை வாசித்து பாருங்கள். உபாகமம் 21:17. ஒரு பிள்ளை அவன் வெறுக்கப்பட்டவளிடத்தில் அவன் பிறந்திருந்தாலும், ஒரு புருஷனுக்கு 2 மனைவிகள் இருக்கலாம் அல்லது 3, அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, 3-4 இருந்திருப்பாங்க. ஆனால் எந்த பிள்ளை முதல் பிறந்திருக்கோ அந்த பிள்ளை வெறுக்கப்பட்டவளிடத்திலே பிறந்திருந்தாலும் அவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திரத்தை தர வேண்டும் என்று தேவனுடைய நீதியை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் என்று சொன்னா மற்றவங்களுக்கெல்லாம் 1 பங்குனா இவனுக்கு 2 பங்கு. அதுதான் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம். நம்மளெல்லாம் ஆண்டவர் சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ரெட்டிப்பான சுதந்திரத்தை தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த சுதந்திரத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா உத்தமமா இல்லைன்னா அந்த சுதந்திரம் கிடைக்காது. அதற்கு உதாரணம், யாருக்கு அது கிடைக்கல அப்படின்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் மூத்த மகன் யாருன்னா ரூபன். அந்த ரூபனுக்கு என்ன கிடைக்கல? சுதந்திரம், சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் கிடைக்கல. நம்ம வாசித்து பார்ப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 1-2. முதல் பிறந்த சிரேஷ்ட புத்திரன் யாரு? ரூபன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படிதான் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அதுல பார்க்கிறோம். அதான் யோசேப்புக்கே கொடுத்த மாதிரி தான் 2ஆம் வசனத்துல சிரேஷ்ட புத்திர வாகம் ஒருத்தன் பலமா இருக்கிறான் என்பதுக்காக அவனுக்கு கொடுக்க முடியாது. ஆனா யாருக்கு அது போய் சேர்ந்ததுன்னா, ஒரு உத்தமனுக்கு போய் சேர்ந்தது. யோசேப்பு ஒரு உத்தமன். தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு பாவத்தை வெறுத்தவன். அப்படிப்பட்ட யோசேப்புக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் போய் சேர்ந்தது.
அது யூதாவுக்கு கூட போய் சேரல. யூதா பலத்தவன், ஆனா அவனுக்கு போய் அது சேரல. சேஷ்ட புத்திர பாகம் ரூபனுக்கு கிடைக்கல. அவன் மூத்தவனா இருந்தாலும் அவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு கிடைக்கல, உத்தமமா இருக்கல, அதனால அவனுக்கு கிடைக்கல. ஆனா யோசேப்புக்கோ யோசேப்பின் குமாரருக்கும் சேஷ்ட புத்திர பாகத்தை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு நாம் பரிசுத்தமா இருந்தா, உத்தமர்களா இருந்தா அதுல பலன் இருக்கு, அது வேஸ்டா போகாது. தேவன் நமக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் கொடுக்கிறார். அவர் சேஷ்ட புத்திர பாகமாக அவர் கொடுக்கிற அந்த சுதந்திரம் என்று நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு சேஷ்ட புத்திரம். நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக, நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக, நம்மளை தேற்றரவாளன் நம்மளை தேற்றுவதற்காக சேஷ்ட புத்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவரையே நமக்கு தந்தருளினார். அதனாலதான் யோவான் 3:16 அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனுடைய கடைசி பாகம் அப்படிதான் சொல்லுது. நம்ம இடத்துல அன்பு கூர்றார், அவரையே இயேசுவே கொடுத்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தான் நம்முடைய சேஷ்ட புத்திர பாகம். அதனால ஆவியானவரை பெறாதவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறலைன்னா நம்ம சேஷ்ட புத்திர பாகம் பெறாதவங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் பெற வேண்டும். ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். நம்மளை ரகசிய வருகளை நம்மளை கொண்டு செல்வார். பரலோகத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்துவார். ஆண்டவர் இயேசுடைய வருகை வரும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் தரும், நமக்கு கிடைக்கும். ஏன்னா பரலோகத்தில் போய் நாம் சேருவோம், நமக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, சேஷ்ட புத்திர பாகம் நமக்கு கிடைக்காது. அதனால ஆவியானவரே நம்முடைய சேஷ்ட புத்திரம். நமக்கு தேவன் இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனே நமக்கு சேஷ்ட புத்திரமாய் நம்ம எண்ண வேண்டும். இப்படியெல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். இன்னொரு காரியம், வீடு ஒரு சேஷ்ட புத்திரம், ஒரு சுதந்திரம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1, 2. கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும், எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. ஒரு சிலர் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போயிடுறாங்க. அந்த சுதந்திரம் அந்நியர் வசமாக போய்விடுகிறது. அவங்களுடைய வீடுகள் புறதேசத்தார் வசமாக தாண்டி போய்விடுகிறதா. இப்படி தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு பெரிய ஒரு பிரமாணத்தையே வச்சிருந்தார். என்னன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், அதுல அந்த பிள்ளைகள், அதாவது குமாரத்திகள் போய் சுதந்திரம் கேட்குறாங்க. சரிப்பா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சுதந்திரத்தை கொடுங்க. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. சரி, நாங்கள் சுதந்திரத்தை கொடுக்குறோம். அந்த குமாரத்திகள் வேற ஏதாவது ஒரு கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணி போனா அவங்கள அந்த கோத்திரத்துக்கு எங்க இந்த சுதந்திரம் போயிடுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த குமாரத்திகள் அந்த கோத்திரத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணா அந்த கோத்திரத்துக்குள்ளேயே அந்த சுதந்திரம் இருக்கும். அதுதான் எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்திலையும் எண்ணாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். அப்போ அந்த சுதந்திரம் ஒரு பெண்களுக்கு குமாரத்திகளுக்கும் தேவன் அனுமதி கொடுத்தார். ஆனா அவங்க எங்க அந்நிய இடத்துக்கு கொண்டு போக கூடாது, அந்த அந்த கோத்திரத்திலேயே அவங்க கல்யாணம் பண்ணணும். அப்பதான் அந்த சுதந்திரம் தாண்டி போகக்கூடாது. அதனாலதான் இங்கே அவர் அங்கே புலம்பல் புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறதை பார்க்கிறோம். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. தாண்டி போகாதபடிக்கு நம்முடைய சுதந்திரம் யாரோ ஒருத்தர் அபகரிச்சிடக்கூடாது. தேவன் நம்மளை இன்னைக்கு
அந்த சுதந்திரத்தை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த சுதந்திரம் என்று வரும்பொழுது இதுல எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த நாட்கள்ல ஒரு இடம், அதுக்காக தான் பல பிரச்சனை. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல குடும்பங்களிலே குழப்பங்கள், குடும்பங்களிலே சண்டைகள், பிரச்சனைகள், அடிதடிகள்லாம் நடந்திருக்கு. சில துன்மார்க்கமான குடும்பமா இருந்தா வெட்டு குத்தெல்லாம் நடந்திருக்கு, கொலைகள் நடந்திருக்கு. ஆனா இந்த சுதந்திரம் என்று வரும்பொழுது தேவன் இந்த சுதந்திரத்துல அவர் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னா, அவருக்கே சுதந்திரம் கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல, எரேமியா 12:8-9, என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று. தேவன் சொல்றார், என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறது. வாசிங்க. ஆதலால் அதை வெறுக்கிறேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் சுதந்திரம் பலவர்ணமான பட்சியை போல எனக்கு ஆயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக, வெளியின் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படிக்கு கூடி வாருங்கள். அப்போ தேவன் அவருடைய சுதந்திரத்தை அவருக்கே கிடைக்காம போய்விடுற அளவுக்கு ஆயிவிட்டது. ஏன்னா அவருடைய சுதந்திரம் காட்டில் இருக்கிற சிங்கத்தை போல மாறி போய்விட்டது. இப்ப நமக்கு இந்த சிங்கம் தான் சுதந்திரம்னு யாருக்காவது கொடுக்க முடியுமா? கொடுத்தா அதை நம்ம வச்சு கட்டி காப்பாற்ற முடியுமா? நாம என்ன எம்ஜிஆரா சிங்கத்தை வளர்க்க? சொல்லுங்க. அவர் சிங்கத்தை வளர்த்தாரா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தை வச்சு நம்ம சுதந்திரம் அனுபவிக்க முடியாது. அது நம்மள சாப்பிட்டு நம்மளே ஆள் இல்லாம ஆக்கி போட்டுரும். அப்போ தேவனுக்கு சிங்கம் சுதந்திரம் சிங்கம் போல மாறிவிட்டது, பட்சியை போல மாறிவிட்டது, பறவையை போல. பறவை பறந்து போயிடும். அப்படி கிட்ட போனாலே ஒரு குருவி, ஒரு பறவையை போய் நம்ம பிடிக்க முடியுமா? பறந்து போயிடும். கிடைக்காத பொருள் மாதிரி ஆகி போய்விட்டதுதான் அவருக்கே அந்த நிலைமை. அவரே அந்த நிலைமையை சொல்லுகிறார். தேவனே அந்த நிலைமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தயவு வச்சாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். அது பிள்ளை சுதந்திரமா இருந்தாலும். என்ன வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ நமக்கு இந்த நிலங்கள், இந்த வீடுகள், இதை தவிர பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறாரே, அதுவே நமக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் கூட இல்லாம இருக்காங்க. என்ன ஆஸ்திகள் இருந்தாலும், என்ன சொத்து இருந்தாலும், ஒரு பிள்ளை அதை ஆண்டு அனுபவிக்க இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா போயிடும். அப்ப பிள்ளைகளை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கிறார். அதுதான் நமக்கு சுதந்திரம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த சுதந்திரம் அது தாண்டி போய் விடுகிறது. அந்த தாண்டி போகிற விஷயத்தை எல்லாம் தேவன் நினைச்சா மாத்தி அதை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அவர் சுதந்திரம் என்று சொல்லும்போது நம்மள தான் அவர் சொல்றாரு, நாம தான் அவருடைய பிள்ளைகள், நம்மை தான், இஸ்ரவேலை தான் அவர் சுதந்திரமாக அவர் நினைக்கிறார். ஆனா நாம தான் அவரை சிங்கம் போல பகைக்கிறோம். அவர் கிட்ட வந்தா பட்சியை போல பறந்து போறோம். அவருக்கு சிங்கம் எல்லாம் நடுங்கும், அவருக்கு முன்னால பறவை எல்லாம் செத்து கீழே விழும். அவர் நினைச்சா, அவர் பறவையை பத்தியோ சிங்கத்தை பத்தியோ பேச வரல. அவருடைய சுதந்திரம் நாம் தான் அடங்க மாட்டேன்றோம். அவர் நம்மள தான் சுதந்திரமா நினைக்கிறார். ஆனா நாம் தான் சிங்கத்தை போல, காட்டுல இருக்கிற சிங்கத்தை போல அவருக்கு விரோதமா நிக்கிறோம். பறந்து அப்படியே பறந்து தப்பித்து கொள்ளுகிற பறவையை போல அவருக்கு அன்பா நம்ம கிட்ட வந்தாலும், பாசமா நம்ம கிட்ட வந்தாலும் பறந்து பறந்து போயிடுறோம். அவர்கிட்டயே நம்ம சேர மாட்டேங்கிறோம்.
இப்படியெல்லாம் அவருக்கே இந்த மாதிரி நிலைமை. தேவன் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இன்னைக்கு மாற்றுவாராக. அல்லேலூயா. தேவன் அவர் நம்மளை தான் அவர் சுதந்திரமா நினைச்சு கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு எசேக்கியேல் 44:28 அவர் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் 44:28. அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம். அப்ப தேவன் தான் தேவனுடைய ஆசாரியர்களுக்கு, தேவனுடைய லேவியர்களுக்கு, அவர்களுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவர் தான் சுதந்திரம். அதான் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே யோசுவா 13:33 லேவி கோத்திரத்துக்கு மோசேயை சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். தேவன் தான் சுதந்திரம். தேவன் நமக்கு சுதந்திரமா இருந்தா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தார்னா அதுவே நமக்கு போதும். யோசுவா 13:14 அவருடைய ஊழியத்தை செய்கிற லேவியரை குறித்து அவருடைய தகன பலிகள்லாம் அவர்களுக்கு சுதந்திரம் சொல்லி தேவன் அனுமதி கொடுத்தார். அப்போ தேவனும் அவங்க சுதந்திரம், அவருடைய தகன பலிகள்லாம் அவர்களுக்கு சுதந்திரம். அதனால மோசே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை யாருக்கு கொடுக்கிறார்? உத்தமர்களுக்கு கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 20:14 ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அதுல தோட்டக்காரர் அவனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவர் சொல்லி கொண்டு அந்த சுதந்திரவாளியை கொன்னு போட்டுறாங்க. அப்போதான் அந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகும். என்னன்னா குத்தகைக்காக அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார் எஜமான். ஆனா அந்த குத்தகைக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை அந்த தோட்டக்காரர் கொடுத்ததை அவங்க அந்த வேலையை உண்மையா செய்யவில்லை. வர எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க, பலனை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால ஒருவேளை என் குமாரனை அனுப்பிச்சா அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சார்? தம்முடைய குமாரனையே அனுப்பிச்சார். இதுதான் அதனுடைய விளக்கம். தோட்டக்காரர் என்ன நினைச்சாங்க? இவன் தாண்டா சுதந்திரவாளி, இவனை கொண்டுட்டா எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு அந்த ஓனருடைய பையனை கொல்றது போல தேவன் தம்முடைய குமாரனை அமிச்ச பொழுது குமாரனையே இயேசுவையே கொன்னாங்க. சத்துரு கொண்டுட்டான். ஆனா அதனால சுதந்திர சத்துருவுக்கு போல தேவன் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டாரு. அதனால சுதந்திரம் என்னைக்கும் தேவன் கையில தான் இருக்கு. அது போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை அவர் நமக்கு மீட்டு தர முடியும். அல்லேலூயா. இரட்டிப்பான வெட்கத்துக்கு பதிலாக, லச்சைக்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? அது எந்த ஒரு சுதந்திரமா இருந்தாலும் தேவனே நம்முடைய சுதந்திரம். அவருடைய தகன பலிகளே நம்முடைய சுதந்திரம். பிள்ளைகள் நமக்கு சுதந்திரம். நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தாலும் அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரம். இதனால ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வெட்கத்தை பாரும், என்னுடைய லட்சையை பாரும், எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு இரட்டிப்பான பலனை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.